ஆட்டோமேட்டிக் நம்பரிங்க்கு இதை யூஸ் பண்ணாதீங்க. இன்ஸ்டெட் இப்படி பண்ணுங்க. ஈக்குவல் டு டைப் பண்ணிவிட்டு அப்புறம் ஓப்பன் கொட்டேஷன் நம்பர் க்ளோஸ் கொட்டேஷன் போட்டுட்டு அண்ட் சீக்வன்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். சீக்வன்ஸ்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ ரோஸ்க்கு ஆட்டோமேட்டிக் நம்பரிங் வேணுமோ அதை டைப் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் 20 டைப் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. இதுவே உங்களுக்கு டைனாமிக் வேணும்னா, டாஸ்க் இருக்கிற வரைக்கும் நம்பர் வேணும்னா சீக்வன்ஸ் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற நம்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்ஸ்டெட் கவுண்டே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்கள். கவுண்டேக்குள்ளே உங்கள் டாஸ்க் காலமை ரெஃபரன்ஸ் பண்ணுங்கள். ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணால் இப்போது உங்கள் நம்பரிங் ஃபுல்லாக டைனாமிக். டாஸ்க் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வரும். டாஸ்க் ரிமூவ் பண்ணிட்டா நம்பரும் சேர்ந்து ரிமூவ் ஆகிடும். இதே மாதிரி இன்னும் நிறைய எக்ஸல் டிப்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.